ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாள் சுந்தரவல்லி ஆண் ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சூர்யா சாரும் அருணாச்சலமும் சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதனால் சுந்தரவல்லி என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினிக்கு அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க. சுந்தரவல்லி அவ்வளோ அநியாயம் பண்ணி கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேலும் மேலும் நம்ம நந்தினியோட மனசை புண்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஜெயிலில் பேசினதே அவ்வளோ தப்பு. அது பத்தாததுக்குன்னு இப்போ நந்தினியை இந்த வீட்டில் கூட்டுட்டு வந்ததுலேருந்து நந்தினியை போட்டு படாத பாடுபடுத்துகிறாங்க. நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, கொலக்கார பாவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம நந்தினிக்கு ஒரு கடத்தில் கோவம் வந்துடுது. இருந்தாலும் அமைதியாக போகிறாங்க. ஏன்னா இது அவங்க வீட்டில் ஒன்றும் பேச முடியாதுன்னா அதனால் அமைதியாக போகிறாங்க. அமைதியாக போனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுதுகிட்டு மூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் அருணாச்சலைக்கு கோவம் வந்துடுது. தேவையில்லாமல் பேசாத சுந்தரவல்லி, அவன் நம்ம வீட்டு மருமக, இன்னொரு வாட்டி அவளை கொலகாரின்னு சொன்னால் நான் கொலகாரனா மாறிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், பாரு உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியுமா, போய் ஒரு வேலைக்காரிக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன உங்களையும் மயக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி கேட்க, உடனே அருணாச்சலையை யோசிக்காமல் சுந்தரவல்லியை செவ்விலே அரைஞ்சிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டி நந்தினியை பற்றி தப்பாக பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், நந்தினி எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ என்னோட பொண்ணு மாதவி சுரேகா உங்களுக்கு பொண்ணு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தாங்க முடியாமல் அருணாச்சலம், இந்த வீட்டை விட்டே வெளியே போ, இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் வருது. ஓ, அவளுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறீங்களா, சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி பொட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்புறாங்க. அப்பா அடா ஒரு தொல்லை ஒழுதுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சோம். ஆனால் இந்த நந்தினி போயிட்டு அருணாச்சலம் கிட்ட வேணாயா ப்ளீஸ் ஐயா, அம்மா உள்ளே வர சொல்லுங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் நடக்காத ஐயா, கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு சுந்தரவல்லிக்காக வக்காலத்து வாங்குறாங்க. அதான் நந்தினிக்கும் சுந்தரவல்லிக்கு உள்ள வித்தியாசம். எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் நந்தினி மட்டும் அடுத்தவங்களை யாரையுமே கஷ்டப்படுத்தவே தெரியாது. அது சுந்தரவல்லியெல்லாம் போட்டு வச்சு செய்யணும். ஆனால் நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு அப்போ கூட பாவப்பட்டு அந்த சுந்தரவல்லிக்காக அருணாச்சல ஐயா கிட்ட போய் பேசுகிறாங்க. இது கண்டிப்பாக தப்பு தாங்க. ஏன்னா நம்ம நந்தினியை இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. நல்லவங்களாம் இருக்கிறதுனால தான் சுந்தரவல்லி தலையில் ஏறி போட்டு மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க நம்ம நந்தினியை. ஆனாலும் நம்ம நந்தினி இவ்வளோ இலக்கண குணமாக இருக்கக்கூடாது. உடனே சூர்யா சார் கிட்ட போயிட்டு நம்ம நந்தினி கேட்குறாங்க. ஏன்னா அருணாச்சலையே கேட்கல, சொன்ன பேச்சு எதுவுமே கேட்காதனால சூர்யா சார் கிட்ட போயிட்டு, சார் நீங்களாச்சும் சொல்லுங்கள் சார், அம்மாவை இந்த வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் சார், எனக்காக இந்த வீட்டில் எதனா பிரச்சனை வச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நந்தினி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் சூர்யா சார் போயிட்டு, அப்பா விட்டுருங்க, இந்த லாஸ்ட் வார்னிங், நந்தினி வீட்டை விட்டு வெளியே போய்டுன்னு சொல்கிறா, அதனால இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம் டாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நந்தினிக்காக மறுபடியும் சுந்தரவல்லிக்கு வாழ்க்கை பிச்சை கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.